அனியங்கடா குல்ஃபீஸ் வெல்கம் பேக் டு சிட்டுமணி வாய்ஸ் ஓவர். ஸோ நான் உங்கள் சிட்டுமணி பேசுகிறேன். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ப்ராசிக்யூட்டர் இன்வெஸ்டிகேட்டரோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். அண்ட் எல்லாருமே ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. பிகாஸ் இது கிட்டத்தட்ட 1 வீக் ஆக போகுது. நான் வீடியோவும் ரொம்ப டிலே பண்ணிட்டேன். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், என்னக்கா நீ போட மாட்டேன்றியக்கா அப்படின்ட்டு. கொஞ்சம் பர்சனல் இஷ்யூலாம் மாட்டின்ண்டு அவ்வளோதான். அடிக்கடி இப்போ மாட்டிப்பேன். ஸோ அப்போல்லாம் கொஞ்சம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும். அப்புறம் நான் ஃப்ரீ ஆகிட்டு நம்ம நிறைய ட்ராமா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஒன்றா சேர்ந்து. அண்ட் நான் இதுக்கு பின்னாடி இன்னொரு ட்ராமாவும் போடலான் இருக்கேன். ஸோ அதுக்காண்டி தான் நான் மெயினாக ஒர்க் பார்க்குறேனே. சரியா? அதனால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேலே டிலே ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாமா? போன எபிசோட எதில் முடிச்சிருப்பாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது நம்ம லீச்சேன் தான் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்படியே வெளியே வர அவன் மனசில் ஃபுல்லாக இப்போ ஜூ மட்டும்தான் இருக்கான். ஒவ்வொரு தடவையும் ஜூஸ் ஒவ்வொன்றையும் அப்படி நினச்சி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கான். அவன் மெயினாக அவங்க அப்பாவோட கேஸையே இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னது தான் அவன் மண்டைக்குள்ளே ஓடுது. அப்படியே போயிட்டுருக்க அவனுக்கு கடைசியாக ஒரு கொலைக்காரனோட பையன், நீ எப்படி என்ன ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அழுதுகிட்டே போயிட்டுருக்கான். இந்த பக்கம் பின்னாடி ஜூ தான் லீச்சையான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிறுத்துறான். இப்போ ஜூதா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நிறுத்த, என்ன பேச வேண்டியது இருக்குது? அதான் எல்லாத்தையும் பண்ணிட்டியே, என்ன எவ்வளோ காயப்படுத்தியிருக்க நீ. அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன் ஏன் இந்த கேஸ் மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருக்குன்ட்டு. ஏதான் ஒரு வார்த்தை சொன்னியா நீ என்கிட்ட? எதுவுமே சொல்லலைல்ல. அப்போ கூட உனக்கு சொல்லணும்னு தோணலைல்ல. சரி, என்னை பார்த்தா பைத்தியக்காரனா தெரியுதா உனக்கு? நீ என்கிட்டலாம் அப்படி சொல்லுவேன்? நான் வெறும் அதுக்கு மட்டும் தானே உனக்கு. என் அப்பாவை வச்சு தான் இந்த கேஸ்குள்ளே என்னை இழுத்துட்டு வந்தேன். இப்போ உனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சுல, என்னை அப்படியே தூக்கி எரிஞ்சிருவல்ல. எவ்வளோ ஒரு அழகான ரிவெஞ்ச் ப்ராசிக்யூட்டர் கங்டேசான் அப்படிங்கிறான். இப்போ ஜூதா இதெல்லாம் ரிவெஞ்சுக்காண்டி கிடையாது. உன்கிட்ட நெருங்கி பழக எல்லாத்தையும் சொல்லவே எனக்கு பயமாக இருந்துச்சு. நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகிடுமோன்னு நினச்சேன். எது நமக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பா? அப்படி ஒன்று இருக்கா என்ன? மீட் பண்ணும்போதே நீயும் நானும் எனிமீஸ் தான். இப்படி லீச்சாயன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஜூதா, என்னை விட்டுட்டு போறியா? கண்டிப்பாக முடியாது. நீ காயப்பட்டிருக்கிறது கண்டி என்னால் காயப்படுத்திக்க முடியாது. நான் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு என்ன எல்லாம் ஹர்ட் பண்ணிட்டல்ல, என் காயத்தை குத்தி கிழிச்சிட்டல்ல நீ அப்படின்னு சொல்ல, இங்கே ஜூதா அப்படி இல்லை, நான் இது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லான்னு தான் நினச்சேன். உன் அப்பா இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்ல, இங்கே லீச்சான் கேட்காம போக அவன் முன்னாடி போய் நிற்கிறான். இப்போ எங்கள் அப்பா கொலைகாரன்னு கண்டுபிடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப? என்னை பார்த்து சிரிச்சிருப்பல்ல, என்ன ஜோக்கராக நினச்சிருப்பல்ல நீ அந்த இடத்துல. இல்லைனா எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே இல்லாமல் ஒரு ரிவெஞ்ச் முடிஞ்சிடுச்சுன்னு என்னை அங்கேயே விட்டுட்டு கிளம்பியிருப்பல்ல நீ. இது ரெண்டத்தில் நீ இதான் ஒன்று தான் பண்ணியிருப்ப. கண்டிப்பாக இந்த பிளான் உன்கிட்ட இல்லாமல் இருந்திருக்காது அப்படின்னு இங்கே லீச்சாயன் சொல்லிட்டு இருக்க. இப்போ ஜூதா ஃபைனலாக லீச்சாயனை பார்த்து, எனக்கு புரியுது, நான் முதலாவது கண்டி தான் உன்கிட்ட பழகினேன். ஆனால் போக போக நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே உனக்கு காயப்படுத்தவும் எனக்கு விருப்பம் இல்லை. என்ன ஜூ, என்னை காயப்படுத்த முடியலைன்னு ரொம்ப ஏமாற்றமாயிட்டா என்ன? பரவாயில்ல, நீ பண்ணது எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்யூ அப்படிங்கிறான். லீச்சன் அங்கேருந்து போக ஜூதான் திரும்பி, என் மேலே தான் எல்லா தப்பு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, இங்கே லீச்சன் என்னென்னா திடீர்னு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடான். என் மேலே தான் எல்லா தப்பும். எங்கள் அப்பா மட்டும் உன் லைஃப்பில் வரலன்னா நீயும் உங்கள் அப்பாலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்கல்ல அப்படின்ட்டு அவனுக்கு எதையுமே ஏற்றுக்க முடியல. அதனால ஜூ கிட்ட தான் இப்படி பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜூதா என்னை பார்த்து பேசு அப்படின்னு சொல்ல, ஆனால் இங்கே லீச்சான் பார்க்கவோ அதை ஏற்கவோ தயாராகவே இல்லை. அப்படியே நின்றுட்டே, நான் தான் முன்னாடி யோசிச்சிருக்கணும். எனக்கு ஒரு கொலைகாரனோட பையனை நான் இருக்கும்போது விக்டிமோட பையன் ஒருத்தன் இருக்கணும்னு நான் பார்த்துருக்கணும். நான் தான் எதையும் பார்க்காம இருந்துட்டேன். என்னை ரொம்ப மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் உன் கூட இருக்க மேலும் மேலும் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா என் மூஞ்சை பார்க்கும் போதெல்லாம் என் அப்பா மட்டும்தானே உனக்கு ஞாபகம் வருவார். அதை நீயே உன் வாயால் சொல்லியிருக்க அப்படின்ட்டு இங்கே லீச்சான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேச, ஜூ என்ன சொல்கிறதுனே தெரியாமல், இது உனக்கும் தான் பொருந்தும், நான் மட்டும் இதில் காயப்படல அப்படின்னு பக்கத்தில் பொறுமையாக இங்கே லீச்சானோட கையை தான் பிடிக்கிறான். ஆனால் லீச்சான் 2 செகண்ட் கூட அது பிடிக்க விடல. அப்படியே கையை தட்டி விட்டுட்டு, உனக்கான ரிவெஞ்ச் உனக்கு கிடச்சிருச்சுல, அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம பார்த்துக்க வேணாம், பேசிக்க வேணாம், எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அங்கேயே ஜூவை விட்டுட்டு வந்த லீச்சன் தான் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். வீட்டில் தான் உட்காந்துட்டு செம்மையாக கதறி அழுகிறான். அவன் அழுகிற சவுண்டு அவன் பின்னாடியே ஜூக்கு தான் வெளியே இருந்து கேட்குது. ஒன்றும் பண்ண முடியாமல் அவனும் அந்த டோரில் சாஞ்சு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ 2 பேருக்கு இடையிலையும் அந்த ஒரு கதவு மட்டும்தான் இருக்குது. மனசு விட்டு பேசினா எல்லாம் சரியாயிடும்ல. ஆனால் அது 2 பேரும் பண்ண இப்போ ரெடியாக இல்லை.
இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. லீச்சான் அந்த இடத்துலயே இருந்தபடியே தூங்கியிருப்பான். அவனுக்கு நல்ல ஹை ஃபீவரா இருக்கு. அதனால வேலைக்குமே லீவ் போட்டிருப்பான். இப்போ ஸ்ட்ரைட்டா அவன் வெளியே தான் வர, இங்க யாருன்னு பார்த்தா ஹன் தான். இந்த ஹன் கெட்டவனே தெரியும். பட் ஒத்துக்க தான் முடியல. இப்போ அவனும் வந்துட்டு, "என்ன லீச்சான், உனக்கு என்னாச்சு? காய்ச்சலாமே?" அப்படின்னு சொல்லி அவனை ஒரு மாதிரி ரொம்ப கேர் பண்ணிட்டு அவனுக்கு தேவையான மெடிசன்லாம் கொடுத்து, "நல்லபடியா உடம்ப பார்த்துக்கோ. லீவ் வேணா எடுத்துக்கோ" அப்படின்னு அவனுக்கு லைட்டா ஒரு ஹக் குடுத்துட்டு, "சரி நான் இங்கேருந்து போறேன். லேட் ஆகுது. நீ உடம்ப நல்லா பார்த்துக்கோ. நல்லா சாப்பிடு" அப்படின்ட்டு கிளம்புறான். போற அண்ண தான் கூப்பிட்டு, அப்படியே மனசு இருக்கா இல்லையானே தெரியல. "ஜூ என்ன பண்றாரு?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். விடிய காலையில இருந்தே ஜூ அங்க இருக்க எல்லா எவிடன்ஸையும் தான் பார்த்துட்டு இருக்கான். ஜியானோட ஹஸ்பண்ட் கார்டியாட்டிக் அரெஸ்ட்னால இறந்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. பட் அது உண்மை இல்லைன்னு ஜூக்கும் லீ ஜானுக்குமே தெரியும். ஸோ எதனாலன்ட்டு பையன் ஒவ்வொரு லைன் பை லைனாக வாசிச்சுட்டு இருக்கான். இன்றைக்கே அந்த கேஸை முடிச்சிடும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியோடு தேடிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அவனுக்கு திடீர் ஒரு எவிடன்ஸாக ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து நிறைய அனஸ்தீஷியா காணாமல் போயிருக்கிறது தெரிய வருது. ஸோ இது எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அத ஃபோட்டோ எடுத்து அவன் ஃபாரன்சிக் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு, அவனுக்கு கால் பண்ணியும் பேசுறான். இப்போ கால் பண்ணி அவனும் கேட்க, இப்போ ஜூவோட கொஸ்டின் என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு நெறைய இந்த மாதிரி அனஸ்தீஷியா குடுத்தா, அவங்களோட பிளட்ல அது தெரியுமான்னு கேட்க, அந்த பக்கத்துல இருக்கணும். கண்டிப்பா தெரியும். ஆனா, ஒரு நாளுக்குள்ள டெஸ்ட் எடுத்திருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இல்லன்னா, அது கண்டிப்பா கார்டியாட்டிக் அரெஸ்ட்ன்னு தான் காட்டியிருக்கும். அதனால அவங்க இறந்திருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இதுலேருந்தே ஜூக்கு நல்லா புரியுது. ஜெயானும் போலீஸும் மறைக்கிறதே இதுதான். ஏன்னா, ஜெயானோட ஹஸ்பண்டுக்கு நெறைய அனஸ்தீஷியா குடுத்துருக்காங்க. அதில தான் அவர் இறந்திருக்காரு. பட் இத ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல எழுதுறதுக்கு போலீஸ் நெறைய நேரம் எடுத்திருக்காங்க. அதனால என்ன காரணம்னு கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியாம, கடைசி எண்ட் ஆஃப் த முடிவுல என்ன ஆகும்? கார்டியாடிக் அரெஸ்ட் முடிச்சுட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஜூ தெரிஞ்சுக்கிறான். ஜெயானோட ஹஸ்பண்ட் இறந்து 3 நாள் கழிச்சு கிரானி பார்க்குங்கிற ஒருத்தவங்க இறந்திருப்பாங்க. ஸோ ஜூக்கு இது ஞாபகம் வர அவங்களோட அந்த எவிடன்ஸ் எல்லாம் தேட அப்போ அவங்களோட ஃபோன் கிடைக்குது. ஸோ இத பார்த்த ஜூ தான் அங்க இங்க சுத்தி முத்தி பார்த்துட்டு திருட்டுத்தனமா அத எடுத்து கோட்டுக்குள்ள போட்டுக்கிறான். இப்ப அப்படியே வந்து அத ஆன் பண்ண தான் ட்ரை பண்றான். உள்ள போய் பார்த்தா, அதுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. எதுவுமே இல்ல. பிளாங்க்கா இருக்கு. இப்ப ஸ்ட்ரெயிட்டா வெளிய வந்து, வெளிய நின்ன ஹன் கிட்ட தான் அந்த ஃபோன குடுத்து, "இந்த ஃபோன்ல டேட்டா அனலைஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன குடுத்துட்டு இருக்கான். ஹன்னும் அத வாங்கிட்டு சரி அப்படின்றான். இந்த பக்கம் ஜூ தான் திருட்டுத்தனமா பதுங்கி பதுங்கி எங்க வரான்னு பார்த்தா, அந்த டைரக்டர் டாக்கோட ரூமுக்கு தான் போறதுக்கு அப்படி பதுங்கிட்டு இருக்கான். அவரு வெளிய போற நேரமா பார்த்து, கரெக்ட்டா ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா தான் அவன் ரூமுக்குள்ளே வந்து தேடிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேரக்டர் டாக்கு என்ன நினச்சாருன்னு தெரியல. அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிட்டு அவர் ரூமுக்கு திரும்ப போகணுங்கிற மாதிரி திரும்புறாரு. நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் வர மாதிரி இருக்கு. இன்னும் ஜூங்க எதையோ தேடிட்டு தான் இருக்கான். டே மரமண்டா அவர் வராருடா. எனக்கே பீதியாக இருந்துச்சு இந்த சீனை பார்க்கும்போது. ஜூக்கு அங்கே செடியே முளையாத ஒரு ஃப்ளவர் வாஸை பார்க்க அவனுக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ கையை உள்ளே விட்டு தேடிட்டு இருக்கான். இங்கே யாரும் வர மாதிரி வேற இருக்குது. ஸோ ஜூ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உள்ளே விட்டு தேட அங்கே ஒரு ஸ்ட்ரிஞ்ச் மாதிரி ஒன்று கிடைக்குது. ஸோ இது எதையாவோட எவிடன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ தான் அதை எடுத்து வச்சுக்கிறான். அப்போ சடனாக பின்னாடி எந்த ஏதோ சவுண்ட் கேட்க ஜூ தான் பார்த்துட்டு படுத்து திரும்புகிறான். யாருன்னு பார்த்தா அங்கே நிற்கிறது ஜூவோட ஃப்ரெண்டு. அதாவது இந்த ப்ராசிக்யூட்டர் ஜூன் தான் அங்கே நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்தோன்னா ஜூக்கு மூச்சே வருது. ஜூ டேரக்டர் டாக்கோட பிளேஸ்லேருந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுற ஒரு இது தான் பார்த்துருப்பான். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் எதுவுமே அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இங்கே ப்ராசிக்யூட்டர் ஜூன் தான் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணுற பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைக்கு ஒரு புது பேரை வச்சு அதவே பர்த் சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், லீச்சான் வந்து கொலகாரனோட பையன்னு தெரிஞ்சு டேரக்டர் டாக் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. என்னால் அதில் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல இங்கே ஜூ தான், நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. நீ டேரக்டர் டாக்குக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் மட்டும் வாங்கு. அது நாளைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே ஜூனுக்கெல்லாம் நீ என்ன பண்ணுறனே புரியலடா எனக்கு. ஏதோ பண்ணுற பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஜூ இப்படி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ ஏதோ பெருசாக ஆரம்பிச்சிட்ட. பட் இது எனக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப பாதிப்பு கொடுக்கும். இதில் உண்மையாக கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, கண்டுபிடிக்கலனா எனக்கு பெரிய பிரச்சனை. ஸோ நான் இதுலேருந்து வழங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஜூன் தான் சொல்லாமல் சொல்ல இங்கே இப்போது ஜூக்கு புரியுறது மட்டும் என்னென்னா இங்கே கடைசியாக கேஸில் இவன் மட்டும்தான் இருக்கான். வால்வோஸாவோ இவன் மட்டும்தான்டா சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜூனும் அவரை விட்டுட்டு போக இந்த பக்கம் ஜூக்கு ஒரே சப்போர்ட்னா அது லீச்சேன் தான். அவன் மட்டும்தான் இருக்கான். இப்போ லீச்சானோட வீட்டை தான் காணிக்கிறாங்க. அவங்க நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்க திடீர்னு யாரோ லைட்டு போட்டு உள்ளே வர மாதிரி இருக்கு. இங்கே லீச்சானும் டிஸ்டர்ப் ஆகி யாரும் நிந்திக்கிறான். எந்திரிச்சோன்னா அவன் முதல்ல ஜூ தான் அப்படின்னு நினச்சிட்டு ஜூன்னு கூப்பிடுறான். பட் அங்கே வந்தது ஜூ இல்லை. அது அவனுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்த லீச்சானுக்கு நல்லாவே தெரியுது வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்கன்ட்டு. தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே சைடாக பார்க்குறான். யாரோ அங்கே நிற்கிறாங்க. அது மட்டும் தென்ன தெளிவாக தெரியுது. ஃபோன் எடுத்து ஜூக்கு கால் பண்ணிட்டே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சரி வாசலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஃபோனை காதில் வச்சுட்டு கேஷுவலாக நடக்க திடீர்னு பின்னாடி இருந்த ஒரு ஆள் அப்படியே நம்ம லீச்சானை தான் பிடிச்சி இழுத்து கீழே போட்டு, நீ ஒருத்தன்தான்
நீ ப்ராசிக்யூட்டர் ஜூவை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால மரியாதையாக அவன்கிட்ட சொல்லு. நாளைக்கு டேரக்டர் டாக்கை அரெஸ்ட் வாரண்ட் வாங்க வச்சிருக்கான்ல, அதை இப்போமே ஸ்டாப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ல, இங்கே லீச்சனுக்கு அது டேரக்டர் டாக்குன்னு தான் நல்லா தெரியுது. ஸோ அவனும் இதெல்லாம் எதுக்கு, அந்த ஜெயான் காண்டி தானே பண்ணுற, நீயா போய் அரெஸ்ட் ஆயிரு, உனக்கு அதான் நல்லது அப்படின்னு சொல்ல, அவன் என்னன்னா இன்னும் வெறி கொண்டு டேரக்டர் டாக் தான் லீச்சனோட கழுத்து பிடிச்சி நிறுத்திட்டு இருக்காரு. நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக ஜூ அங்கே வர எட்டி ஒரே மீதி லீச்சனை பிடிச்சி ஓரமாக நிறுத்த வச்சுட்டு, இப்போ ஜூ தான் டேரக்டர் டாக்கு தான் அங்கே மாஸ்கெல்லாம் கழட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஜூ அவரை பார்த்தோன்னே ஜூக்கும் சரி டேரக்டர் டாக்கும் சரி ஒரு சின்ன ஃபைட்டு தான் போகுது. மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இங்கே டேரக்டர் டாக்கும் சலச்சவன் இல்லடான்னு அடிக்க, ஜூவும் அதுக்கும் சலச்சவன் இல்லடான்னு அவனும் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே லீச்சன் தான் எந்த சப்போர்ட்டுமே பண்ண முடியாமல் கழுத்தை நடிச்சதுனால அவனாலே சுத்தமாக முடியல, ஓரமாக நின்றுட்டு இருக்கான். இப்போது ஜூ தான் அவர் மூஞ்சி மேலே பொக்கு பொக்குன்னு குத்த. இப்போ டேரக்டர் டாக் தான் ஜூ கிட்ட, அவன் ஒரு கொலகாரனோட பையன் உன்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்ல, யாரை ஏமாத்தினா, 10 வருஷமாக நீ தான் ஏமாத்திட்டு இருக்க, எங்கள் 2 பேரோட லைஃப்பை செதைச்சிட்டல நீ அப்படின்னு ஒரு வலியும் வேதனையோடையுமே ஜூ இங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து லீச்சேனும் வந்து விடு அப்படின்னு சொல்ல, இங்கே ஜூவும் அப்படியே விட்டுட்டு ஓரமாக போய் நிற்கிறான். அந்த டைமில் பார்த்து கரெக்டாக போலீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. எங்கள் ஜூ தான் அவன் ஐடி கார்டு எடுத்து காட்டுறான். போலீஸ் அவனை விட்டுட்டு டேரக்டர் டாக்கை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாம் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இப்போ லீ தான் ஜூவோட கைக்கு மருந்து போட்டுட்ருக்கான். அப்படியே ஜூவை பார்த்து ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்க, ஜூ அப்படியே லீச்சானை பார்த்துட்டு பொறுமையாக அவன் கையெடுத்துட்டு வந்து அவன் கழுத்தை தான் தொட்டு பார்த்துட்டு, உனக்கு தான் நிறைய அடிபட்டிருக்கும், நீ என்ன வலிக்குதான்னு கேட்குறியா அப்படின்னு கேட்க, இதை ஜூ கேட்டுட்டு அப்படியே பொறுமையாக அந்த லீச்சானை ஹக் பண்ணிவிட்டு, நீ இனிமேல் இந்த கேஸில் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது. நீ வேறு ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸுக்கு மூவ் ஆகி போயிடு. ஏன்னா இதுக்கு மேலே நீ இங்கே ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படி சொல்கிற, என்னாச்சு? நான் ஆரம்பத்துலேருந்து பண்ண ஒரு தப்பு என்ன தெரியுமா, ஒன்று என்னோடய வீக்னஸ் ஆக்கிட்டது. ஜூ இப்படி சொல்லிட்டு இருக்க லீச்சன் தான், இதுக்கு நீ வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், ரொம்பவே வருத்தப்படுறேன். இந்த கேஸ்குள்ளே நான் உன்னை இழுத்துட்டு வந்திருக்கக்கூடாது. நீ காயப்பட்டா அது எனக்கும் வலிக்குது. உன்னை யாரா எதாவது பண்ணாலோ செஞ்சாலோ அது எனக்கு இன்னும் கோவத்தை கொடுக்குது. என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்போ பொறுமையாக ஜூ கையை பிடிச்ச லீச்சேன் தான் அப்படி ஜூவை பார்த்து, ஆனால் நான் இதுக்கெல்லாம் வருத்தப்படவே இல்லை. உன்னை பார்த்ததுக்கும் சரி, உன் கூட இருந்ததுக்கும் சரி, அண்ட் இவ்வளோ நாள் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் சரி, எதுக்குமே நான் வருத்தப்படலை. ஏன்னா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க லீச்சேனை பார்த்து தான் ஜூ தான், ஆனால் இப்போ இல்லாட்டாலும் எப்போமா ஒரு தடவை நீ கண்டிப்பாக இதுக்காண்டி வருத்தப்படுவ அப்படின்னு சொல்ல, இப்போ ஜூ தான் ஏதோ லீச்சேன் கிட்ட சொல்ல ட்ரை பண்ண, அவன் அப்படியே வாயை மூடிட்டு, இல்லை நான் முதல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் முதல்ல சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ லீச்சன் தான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே அப்படின்னு சொல்ல, இங்கே ஜூஸ் சிரிச்சுட்டே, ஆனால் நான் இது சொல்ல வரலையே அப்படிங்கிறான். இங்கே லீச்சனுக்கு ஏன்னா இது சொல்ல வரலையா அப்படின்னு மூந்து சுருங்கி போயிடுது. இப்போ ஜூ தான் லீச்சனை பார்த்து, நான் சொல்ல வந்தது என்னென்னா, உன்னை இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னு நினச்சேன். நான் அனுபவித்ததோட உனக்கு நிறைய கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் உனக்கு கொடுக்கும்போது அது எனக்கே வலிக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேர்னியில் நான் உன்னை இவ்வளோ காதலிப்பேன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜூவோட கண்ணு தான் அப்படியே கலங்குது. எப்படி இல்லாமல் ஜூவை பார்த்துருக்கேன், ஆனால் அந்த சீனில் ஜூவை அழ வச்சுட்டாங்க. ஜூ பார்க்கவே குழந்த மாதிரி இருப்பான். அவன் அழுக எங்கள் லீச்சான் அதை பார்த்துட்டு, நான் தனியாக சந்தோஷமாக இருப்பேனோ இல்லையோ, அவன் கூட சேர்ந்து கஷ்டப்படணுன்னாலும் நான் ரெடி அப்படின்னு ஜூவோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு இந்த வார்த்தையை ஜூ கிட்ட சொல்ல, அவ்வளோதான் ஜூக்கு மனசில் அவ்வளோ ஆறுதலாக இருக்குது. இப்போ ஜூ தான் அப்படியே பொறுமையாக லீச்சனோட கன்னத்தை பிடிச்சிட்டு என்னை கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, இங்கே லீச்சனை எதையுமே யோசிக்காமல் அப்படியே வந்து ஜூக்கு ஒரு முத்தம் கொடுக்க, இவ 2 பேரும் கொஞ்ச நேரம் அந்த முத்தத்திலே இருந்தவங்க ஜூ டக்குன்னு தள்ளி விட்டுட்டு, இது என்ன ஃபைனல் குட் பை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஜூவும் அதுக்கேற்ற மாதிரியே நீ இனிமேல் இந்த கேஸ்லேருந்து விலகிடு. ஏன்னா இன்றைக்கி டேரக்டர் டாக் ஒன்று அட்டாக் பண்ண வந்தது, அவரை அரெஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கான வாரண்ட் வாங்க போகிறோம் நாளைக்குன்னு தெரிஞ்சனால மட்டும்தான். ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்குன்னே தெரியல. அண்ட் இந்த விஷயத்த டைரக்டர் டாக் கிட்ட சொன்னது கண்டிப்பாக ஒன்றில் ஹன்னா இருக்கணும், இல்லைனா ப்ராசிக்யூட்டர் ஜூனா இருக்கணும் அப்படின்னு 2 பேர் மேலே எனக்கு டவுட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இப்போ லீச்சனை ஜூ தான் இந்த கேஸ்லேருந்து விலகிறன்னு சொல்ல, இங்கே லீச்சன் அதுக்கெல்லாம் ரெடியாக இல்லை. அவன் அப்படியே அவங்க 2 பேரும் பேசும்போது ஜூ தான் ஒரு சீனில் இங்கே லீச்சனோட கையை பிடிச்சிட்டு, நம்ம இந்த கேஸை ஒன்றா எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அது லீச்சன் தான், நீ தானே சொன்ன ஒன்றாவே எல்லாத்தையும் பண்ணலான்னு, இப்போ விட்டுட்டு போகிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல, சரி அப்போ ஒன்றாவே பண்ணலாம், ஆனால் நீ என் கண்ணு முன்னாடி தான் இருக்கணும், உனக்கு எதுவும் வரக்கூடாது. ஏன்னா உனக்கு எதாவது ஆச்சுன்னா அது என்னால் சுத்தமாக தாங்க முடியாது, நான் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது என்னால் அப்படின்னு ஜூ இங்கே பேசிகிட்டே இருக்க. லீச்சான் யோசிக்கவே இல்லை, ஜூவை பிடிச்சி இழுத்து மறுபடியும் அழகாக பேஷனேட்டாக ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ அந்த கிஸ்லாம் அங்கே போயிட்டுருக்கு.